வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மாப்பிளை சம்பா அரிசியில் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப்பு மாப்பிளை சம்பா அரிசி எடுத்துகிட்ருக்கிறேன். இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது 2லேருந்து 3 டைம் நல்லா அலசி எடுக்கணும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நான் 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டு இருக்கிறேன். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துட்டு இதை 8 மணி நேரம் ஊற வைக்கணும். அரிசி நல்லா ஊறி வரணும். இப்போ மூடி போட்டு இதை ஊற விட்டுக்கோங்க. 8 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி நல்லாவே ஊறி வந்துட்டு இருக்குது. இதை இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு இதை பரப்பி விட்டுக்கோங்க. இது காஞ்சி வரட்டும். ரொம்ப அதிக நேரம் காய வேண்டாம், 10 நிமிஷம் காஞ்சாலே போதும். இப்போ 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அரிசியை பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப காஞ்சி வரக்கூடாது, இந்த அளவுக்கு காஞ்சி வந்தாலே போதும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை புட்டு மாவு பதத்துக்கு இந்த மாவை அரைச்சி எடுக்கணும். ரொம்ப நிதானமாக மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரவை மாவு பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதில் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்ருக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். தண்ணி அதிகமாக விட வேண்டாம், தண்ணி இந்த மாதிரி தெளித்து விட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஏற்கனவே மாவில் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும், அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்காம கம்மியாக தெளித்து விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி பதத்துக்கு மாவு இருக்கணும். ஒரு பிடி மாவு எடுத்து நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சாக்கா உருண்டை நிற்கணும். இதை உடச்சி விட்டால் உதிரி உதிரியாக மாவு இருக்கணும். இந்த பதத்துக்கு மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நான் 1/2 மூடி தேங்காவை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இப்போ புட்டு குழாயில் அந்த சில்லை போட்டுட்டு இதில் முதல்ல கொஞ்சம் துருவின தேங்காயை சேர்த்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சமாக சேர்த்ததுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக அரிசி மாவு இதை போட்டுக்கோங்க. இப்போ திரும்பவும் இது மேலே கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இது மேலே திரும்பவும் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துட்டு கடைசியாக இது மேலே கொஞ்சமாக துருவின தேங்காய் எடுத்து மேலே வச்சுக்கோங்க. இப்போ இதை குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. ஆவி வந்ததும் குக்கர் மேலே வச்சு இதை வேக வச்சு எடுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி ஆவி வரும் பாருங்கள். ஆவி வந்த உடனே நம்ம இதை எடுக்கக்கூடாது. 1 நிமிஷத்துக்கு விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சுவையான ரொம்ப ஹெல்த்தியான மாப்பிளை சம்பா புட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். இல்லைன்னா பயறு, அப்பளம், அப்புறமா பழம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.